தலைப்புச் செய்திகள். சீனாவில் வெள்ளத்தால் பலர் உயிரிழப்பு, பலர் காணவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தலைக்கு மேல் பொருளாதார புயல் வீசிக் கொண்டிருக்கும் போது நமது பிரதமர் இத்தாலியில் மிட்டாய் விநியோகிப்பதில் மும்முரமாக இருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ரோப்கார் சேவை மே 22ஆம் தேதி இயங்காது என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. IPL தரும் உடனடி பணம் புகழுக்கு மயங்காதீர்கள் என இளம் வீரர்களுக்கு விராட் கோலி அட்வைஸ் செய்துள்ளார். மருத்துவமனைகளில் நடந்த கிட்னி திருட்டு தொடர்பாக விரிவான விசாரணைக்கு தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. விரிவான செய்திகள். சீனாவின் பல பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காணவில்லை. ஹூனான், ஹூபை மற்றும் குய்ஜோ மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்று அரசு ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. மத்திய சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் ஷிமேன் கவுண்டியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 11 பேர் காணவில்லை. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சில இடங்களில் வரலாற்று சாதனைகளை முறியடித்த அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்டை மாகாணமான ஹூபேயில் வெள்ளம் சூழ்ந்த தெருக்கள் ஆறுகளாக மாறியதால் சிக்கியிருந்த மக்களை வெளியேற்ற மீட்பு படையினர் காற்றடைக்கப்பட்ட படகுகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கு 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 4 பேர் காணவில்லை. ஈரான் மோதல் தொடர்பாக வாஷிங்டனுக்கும் பல ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். தென்கிழக்கு பிரான்சில் உள்ள எவியான் லெஸ் பெயின்ஸ் நகரின் ஜூன் 15 முதல் 17 வரை நடைபெற உள்ள இந்த உச்சி மாநாடு செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம், முக்கிய கனிமங்கள், குடியேற்றம் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளில் கவனம் செலுத்தும் என வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஈரான் மீதான மாறுபட்ட அணுகுமுறைகள் காரணமாக அமெரிக்காவிற்கும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் UK உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் சீர்குலைந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றங்களின் போது வாஷிங்டனுக்கும் நேட்டோ நட்பு நாடுகள் போதுமான ஆதரவை வழங்கவில்லை என்று ட்ரம்ப் பலமுறை விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த தடை விதிக்க கோரி சுதாகர் கும்முலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா, பாக்சி, விபல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது போன்ற அனைத்து கொள்கை முடிவுகள் இதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியது. மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்களுக்கு எத்தகைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அரசு அறிந்திருக்க வேண்டும். இது கொள்கை ரீதியான அதிகார வரம்புக்குள் உள்ளது. எனவே இது போன்ற தரவுகளை சேகரிப்பதில் தவறில்லை. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தனது 5வது மற்றும் இறுதி நாள் சுற்றுப்பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்தார். அப்போது மெலோனிக்கு இந்தியாவில் பிரபலமான மெலோடி மிட்டாயை பரிசாக மோடி அளித்துள்ளார். இந்த பரிசை பார்த்த மெலோனி மிகுந்த உற்சாகம் அடைந்ததோடு அந்த பரிசு பெற்ற தருணத்தை வீடியோவாக பதிவு செய்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலும் பகிர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்ததோடு பரிசளித்த பிரதமர் மோடிக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். இதனை கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, நம் தலைக்கு மேல் ஒரு பொருளாதார புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நமது பிரதமர் இத்தாலியில் மிட்டாய்களை விநியோகிப்பதில் மும்முரமாக இருக்கிறார். விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள் என அனைவரும் கண்ணீர் விடுகின்றனர். பிரதமரோ சிரித்துக் கொண்டு
ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவினர் கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். இது தலைமைத்துவம் அல்ல, கேலிக்கூத்து என கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தின் புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் தினசரி, மாதாந்திர மற்றும் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ரோப்கார் நிலையத்தில் உள்ள கம்பி வடங்களின் தரம் மற்றும் உறுதித்தன்மை, ரோப்கார் பெட்டிகளின் பாதுகாப்பு அம்சங்கள், மின்சார மோட்டார்கள் மற்றும் பிரேக் சிஸ்டம்கள் ஆகியவற்றை மே 22ஆம் தேதி தீவிரமாக ஆய்வு செய்யப்பட உள்ளது. இதனையடுத்து அன்றைய தினம் ரோப்கார் சேவை இயங்காது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட பின்னர் வழக்கம் போல் ரோப்கார் சேவை மீண்டும் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, இன்று IPL வீரர்கள் சம்பாதிக்கும் பணம் அவர்களை மிகவும் வசதியான நிலையில் வைத்து விடுகிறது. இளம் கிரிக்கெட் வீரர்கள் IPL மூலம் கிடைக்கும் உடனடி புகழும் பெரும் பணம் வருமானமும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் நீண்ட கால அர்ப்பணிப்புடன் உலக கிரிக்கெட்டில் மரியாதை பெறும் நோக்கத்துடன் விளையாட வேண்டும் என்று லெஜண்ட் விராட் கோலி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் நெசவு கூலி தொழிலாளர்களிடம் கிட்னி திருடப்பட்ட சம்பவம் கடந்த ஆண்டு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருந்தது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. இந்நிலையில் நடந்த கிட்னி திருட்டு தொடர்பாக விரிவான விசாரணைக்கு தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இடைத்தரகர்கள் என யார் தவறு இழைத்து இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.